ஏங்க பத்திரம் கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சோழன் கத்துறாரு. எங்கே காட்டுங்க அப்படின்னது வெளிச்சத்தில் வந்து காட்டுறாங்க. நிலா சொல்கிறாங்க, ஆமாங்க பத்திரம் இதுதான், பத்திரம் மாதிரி தான் இருக்குது, கவரில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து நிலா வந்து கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. மேலே சேரன் வந்துடுறாங்க. ஆமாங்க பத்திரம் தாங்க இது, இதோட பத்திரம் தான், நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேகமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாங்க, பெரியப்பா வேற வர சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேகமாக இறங்கும்போது வந்து சோழன் வந்து கீழே விழுகிற மாதிரி போயிடுறாரு. நிலா வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பெரியப்பாவும் வந்துடுறாரு. இந்த திருட்டு பயல்களை நம்பவே முடியாது, வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்துடுவானுங்க, அதான் பூட்டு கரெக்டாக போட்டிருக்கான்னு வந்தேன்னு சொல்லிட்டு பெரியப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு நிலாவும் சோழனும் ஒரு செடிக்குள்ளே போயிடுறாங்கங்க. நிலா ஐயோ அப்படின்னு கத்த போவேல டக்குன்னு சோழன் வந்து வாயை பொத்திடுறாரு. நிலாவுக்கு வந்து பயங்கரமாக சோழன் மேலே ஒரு காதல் வருதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சின்ன பாட்டு போடுறாங்க. 2 பேரும் அப்படியும் சோழன் வந்து கண்டுக்கவே இல்லை, வாயை மட்டும்தான் பொத்திட்டு பார்க்குறாரு. ஆனால் நிலா வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சோழனை வந்து ரசிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சாங் ஓடுதுங்க. நிலா வந்து சோழனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு பெரியப்பா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வந்து நிலா சோழனை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. காருக்கு போயிடுறாங்க. காரில் போய் பத்திரத்தை எடுத்து படித்து பார்க்குறாங்கங்க. ஆமாங்க பத்திரம் வந்து உங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வாங்க இது ரொம்ப சந்தோஷம், நம்ம வந்து வீடை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி காரில் வச்சு பேசிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் அன்டைம்லேயே 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னது உடனே சோழன் சொல்கிறார், நானும் தாங்க நினச்சி கூட பார்க்கலாம், அந்த வீடு நம்மளுக்கு தான் இனிமேல் சொந்தம், யாரும் எதுவுமே சொல்ல முடியாது, நீங்கள் போய் பத்திரமா நிம்மதியாக தூங்குங்க, ஏதாவது வேணுன்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நிலா வந்து என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதாவது டீ காஃபி ஏதாவது வேணுன்னா சொல்லுங்கள், நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு வாங்கித்தரேன், ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொன்னதும் நிலாவுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி தாங்க ப்ரெமோ போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.